என்னங்க என்னாச்சு? வந்துட்டானா திவா? திவா என்னப்பா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எந்த தகவலும் கிடைக்கலமா. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போய் விசாரிச்சு பார்த்துட்டோம். அங்கெல்லாம் வரலையா. எங்க போனனே தெரியல. ஐயோ கடவுளே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. திவா திவா எங்க நல்லா தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். ஆபீஸ்ல கூட போய் பார்த்துட்டோம். என் புள்ள அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுமா. நிச்சயமா வந்துருவான். நேத்துல இருந்து மாத்தி மாத்தி இதையே தான் சொல்றீங்க. இது வரைக்கும் அவனை பத்தி ஒரு தகவலும் தெரியல. எங்க உங்களுக்கு தெரியாதா? இப்படி சொல்லாம போறவன அவ என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? எங்க என் மனசுக்கு ஒண்ணு தோணுது. என்ன? அந்த பொண்ணை மறக்க முடியாதனால தானே இவன் பெங்களூருக்கு போறேன்னு சொன்னா. ஒருவேளை பெங்களூர் போறதுக்கு முன்னால அவளை போய் பார்க்கலான்னு போயிருப்பானோ. இவன் அவளை போய் பார்த்து அவ சங்கடப்படுற மாதிரி பேசி அந்த வருத்தத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பானோ. பைத்தியக்காரத்தனமா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இல்லங்க, என் மனசு பார்த்து இது வரைக்கும் அவனுக்கு எந்த விஷயம் வந்ததே இல்ல. இப்பதான் இந்த மாதிரி எனக்கு பயம் வராம எப்படிங்க இருக்கும்? வாங்க வாங்க போலாம். எங்க? அந்த பொண்ணு சக்தியை பார்த்து கேட்கலாம். அவளுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இத பாரு துர்கா, உன் ஆதங்கத்துல ஏதோ தப்பா பேசிட்டு இருக்க. அது கல்யாணம் நிச்சயம் இருக்கிற பொண்ணு. நாம பாட்டுக்கு அங்க போய் பேசி ஏதாவது குழப்பம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். நம்ம பையன் மேல் இருக்கிற பாசத்துல இந்த மாதிரி ஓவரா பண்ணக்கூடாது. சுத்த முட்டாள்தனமா போயிரும். என்னோட வேதனை உங்களுக்கு முட்டாள்தனமா தெரியுதா? இது பாரு தினேஷ், இனியும் வெட்டியா தேடி பிரயோஜனம் இல்லை. சரி வா, போயிட்டு வந்துடலாம். எங்கப்பா? போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்குப்பா அங்கெல்லாம் போய் வேற வழி இல்லப்பா. ஐயோ கடவுளே, ஒண்ணு ஆயிடக்கூடாது. துர்கா, உன் பாசமே உன் பையனை காப்பாத்தும். ஏன் இப்படி தேவையில்லாம அழுது புலம்புற? போய் ஏதாவது சாப்பிடு, நாங்க போயிட்டு வரோம். வா தினேஷ். திவா, நீ எங்கடா இருக்க? உனக்கு ஒண்ணு என்னால தாங்க முடியாதுடா. டிரைவர் இங்கே வெயிட் பண்ணுங்க. ஆமா வாங்கம்மா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. நல்லா இருக்கியம்மா? உள்ள வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வாங்க வாங்க. சக்தி, இவங்கதான் பூபதி மாமாவோட சித்தி. சக்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாமா. வாங்க. வாங்க உட்காருங்க. இல்லம்மா இருக்கட. உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ இல்ல கோல்டா ஜூஸ் குடுக்கட்டுமா? பூ வாங்கிக்கம்மா. இதுல இனிப்பு இருக்கு. உட்காருங்க. இல்லம்மா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. நான் ரொம்ப சாதாரணமானவ. எனக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுத்து பாருங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப என்ன எப்படி எல்லாம் கவனிச்சீங்க? எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தீங்களே, சூப்பரா இருந்தது. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அம்மா, நீ தனியா வந்தியா இல்ல யாராவது கூட வந்தாங்களா? என்னடா எப்படி கேக்குற? இல்ல, சிலருக்கு சில பேரை பார்த்தாதான் கண்ணே தெரியுது. ஹலோ, வாங்க வாங்க. தேங்க்ஸ். சக்தி, வாமா உட்காரு. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. அப்பா அம்மா எங்கம்மா? பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வெளியில போயிருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் இருங்க, இப்ப வந்துடுறேன்.
இந்தாங்க சாப்பிடுங்க. தேங்க்ஸ். அப்புறம் மத்தியானம் என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மத்தியானமா? ஆமா, மத்தியானம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஏம்மா உனக்கு எதுக்கு அந்த வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சமைக்கிறேன், இருந்து சாப்பிட்டு போங்க. அம்மா அவங்க இன்னைக்கு தான் சமைக்கிறாங்க. அவங்க எப்படி சமைக்கிறாங்க டெஸ்ட் பண்றதுக்கான வெயிட் பண்ண சொல்றாங்க. ஏங்க நான் சொல்றது சரிதானே? ஜாஸ்தி பேசாதீங்க, நான் சமைக்கிறத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. நீங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எப்போ வந்தீங்க? இப்பதாங்க. உட்காருங்க. பரவாயில்லைங்க. சம்மந்தி எதுவும் சொல்லி அனுப்பிச்சாருங்களா? ஆமாங்க, ஏதோ பரிகார பூஜையா, பூபதியும் சக்தியும் கோயில்ல வந்து பண்ணணுமா, அதுதான் சொல்லி அனுப்பிச்சாங்க. என்ன பரிகாரம்? தோஷம் ஏதாவது இருந்தா விலகிடுமா, அதுதான். ஓஹோ. அவங்களே வந்து சொல்றதா தான் சொன்னாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததில்ல, உங்க எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும், அதுதான் வந்தேன். சரி, எனக்கு கொஞ்சம் கல்யாண வேலைலாம் இருக்கு. இவங்கெல்லாம் வந்த போதில்ல. போதுங்க. சரி, சக்தியை கூப்பிட்டு நீங்களா போயிட்டு வந்துருங்க. சரிங்க. உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். அம்மா நேரமாச்சுமா, நாங்க கிளம்புறோம். ஐயோ, இப்பதானே வந்திருக்கீங்க, வாங்க உள்ள வாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய அந்த ஆட்டோக்கார பையன் எப்படி இடிச்சு தள்ளி விட்டு போயிட்டானே, அவன் நல்லா இருப்பானா? நாசமா போக. ஏ கிளவி, சும்மா கத்திட்டு இருக்காது, எந்த மாத்திர? உன் பிள்ளைக்கு எப்படி ஏடா கூடமா நடந்தா நீ வாய் முடிட்டு இருப்பியா? சரியான இம்சை. சரிதா போத்த, எல்லாம் தெரியும். அந்த மாத்திரை போட்டீங்களா? போட்டோம்மா. இதையும் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க. சரிம்மா. வேலை வேலைக்கு மாத்திரை போட்டா சீக்கிரமா இங்க இருந்து கிளம்ப முடியும். சொல்லுங்க சிஸ்டர், போட்டுறோம்மா. எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா, டாக்டர் அம்மா வந்து பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, சரியாயிடும்னு சொல்லிருக்காங்கம்மா. எப்ப கிளம்புன்னு சொன்னாங்க? 2-3 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, ஏமா நடுமா, இந்த தம்பிக்கு மூச்சு வாங்குது, வந்து பாருமா. ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. வெங்கடேஷ், கொஞ்சம் சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்களேன். அந்த கூப்பிடுறேன். டாக்டர் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மூச்சு இழுத்து இழுத்து விடுறாரு. ஏமா ஆக்சிஜன் தீந்து போச்சு, பார்த்து மாத்த கூடாதா? என்ன பண்றீங்க? கமான், வெங்கடேஷ், சீக்கிரம் எடுத்து மாத்துங்க. ஏமா இன்னுமா இவர ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்தல? ஐசியூ ஸ்பெஷல் வார்டு எதுலயுமே வேக்கன்ட் இல்ல சார், அதனால மாத்த முடியல. என்னம்மா அது? கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணுமா? கொஞ்சம் ரிஸ்க் தான். என்ன பண்றது? கை கால் ஆச்சுனா போதும், பேஷண்ட காப்பாத்திடலாம். இத கூட பார்க்க கூடாதா? என்ன பண்றீங்க? சீக்கிரம் கமான், போய் வேமா மாட்டுப்பா. மாட்டினியா? மாட்டேன் டாக்டர். ஓகேவா? ஓகே சார். டைட் பண்ணியாச்சா? ஆ ஓகே ஓகே, குட். பார்த்த லெவலை செக் பண்ண. நான் தான் win. மாப்பிள்ள, லோன் விஷயமா பேங்க்குக்கு போனீங்களே, என்னாச்சு? லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற GM டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ள நல்ல நாள் பார்த்து வேலையை ஆரம்பிக்கணும். கூடி சீக்கிரம் பூமி பூஜை வச்சிட வேண்டியதான். ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷம். அங்கங்க பணத்தை புரட்டி என் சக்திக்கு மீறி இந்த ப்ராஜெக்ட் செய்யறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது வரைக்கும் வியாபாரத்துல நீங்க போட்ட கணக்கு தப்புறது இல்ல, இதுவும் தப்பாது. இன்னைக்கு அந்த நிலத்துக்காரருக்கு பாக்கி பணத்தை கொடுக்கணும். ஏய், அப்படியே பூமி பூஜை முடிச்சிட்டு மத்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அப்பா, கல்யாண வேலை வேற இருக்குப்பா. ஆமா ஆமா. சந்தோஷமான சமாச்சாரம் தானம்மா, அதை நினைச்சு சந்தோஷப்படணும். ஆமா ஆமா. கண்மணி, இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுமே. இந்தங்கப்பா. என்ன பேனாவை என்கிட்ட நீட்டுற? நீயே ஃபில்அப் பண்ணு. நானா? அப்பா, கண்மணி ஹேண்ட் ரைட்டிங் பாடு கேவலமா இருக்கும், மித்ரா ஹேண்ட் ரைட்டிங் தான் சூப்பரா இருக்கும். அவங்களே ஃபில் பண்ண சொல்லுங்க. அப்படியா? மித்ரா, இங்க வாமா. இந்த வரேன். என்ன மித்ரா, உன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குமாமே. இதை கொஞ்சம் ஃபில்அப் பண்றியா? வா உட்கார். அதுல பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் ஃபில்அப் பண்ணுமா. சரி.
இதுல அக்கவுண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர் 2063602316 என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ரெசார்ட் கட்டுறதுக்கு பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆயிருக்குடா. ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ரெடியா சொல்லு. கலையரசு புறப்படலாமா? போலாக்கா. பாப்பா கொடுமா. எல்லா பேப்பரும் சரியா எடுத்துக்கிட்டு இருக்கல. என்ன நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டீங்க? மாப்பிள்ளை வீட்டுல ஏதோ பரிகார பூஜை செய்யணும்னு சொன்னாங்கல்ல. நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். என்னது என்ன பரிகார பூஜை? அது ஒண்ணு இல்லப்பா, மாப்பிள்ளை வீட்டு ஜோசியர் ஏதோ பூஜை பண்ணணும்னு சொன்னாரா. அப்படியா? அப்ப நாங்களும் வரோம். மாப்பிளைய பார்த்த மாதிரி இருக்குல்ல? சரிப்பா. ஆனா மித்ரா, நீ தனியா இருப்பியே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தனியா இருக்கேன். அப்புறம் என்ன, நீங்க போயிட்டு வந்துருங்க. சரியா? நீங்க கூட வா. சரிம்மா, சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. வாமா. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. சொல்லு. பின் என்னப்பா, நானும் சொல்லிட்டே இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்ல ரிஸ்க் அதிகம்னு. நீங்க காதுல போட்டுக்கிற மாதிரி தெரியல. பாத்தியாக்கா, என் வயசுக்கு நான் தான் தயங்கணும். இவன் வயசுக்கு இதை துணிஞ்சு செய்ய வேண்டாமா? இங்க என்னன்னா எல்லாம் தலைகீழா இருக்கு. தலைகீழ இல்லப்பா, இதுல ரிஸ்க் இருக்கு. என் தம்பி பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவன் பிசினஸ் மூளைக்கு அவன் எங்கேயோ இருக்கணும். இப்போ கூட மெட்ராஸ்ல அவன் பேர் சொன்னாலே தெரியற அளவுக்கு தான் வளர்ந்துருக்கான். நீ அவனுக்கு பிசினஸ் சொல்லி கொடுக்குறிய? நீ தாண்டா அவன்கிட்ட கத்துக்கணும். நீ வாப்பா போலாம். துர்கா, துர்கா, சூடா பால் காய்ச்சிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஏம்மா வேண்டான்னு சொல்றீங்க? சாப்பிடுங்கம்மா. எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப? கொஞ்சமாவது சாப்பிடு. என் நிலைமை புரியாம சாப்பிடு சாப்பிடுன்னு தொந்தரவு பண்றீங்க. என் புள்ள என்ன ஆனானோ, என்ன நிலைமையில இருக்கானோ, அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது. இப்படி பண்ற? எனக்கு வேதனை இல்லையா என்ன? நம்ம இப்ப என்ன பண்ண முடியும்? தேடி பார்த்துட்டோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், தகவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு தேவை பொறுமையும் தைரியம். என் பிள்ளைய பார்த்தப்புறம் தான் நீங்க சொல்ற பொறுமையும் தைரியமும் வரும். அது வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். இது பாருமா, உனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. நீ இப்படி உடம்ப கெடுத்துட்டீன்னு நான் என்ன பண்ணுவேன்? தினேஷ், நீ அது சொல்லுப்பா. அம்மா, அப்பா சொல்றது சரிதானம்மா. கொஞ்சமா சாப்பிட்டாதானமா தெம்பா இருக்க முடியும். தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா. என்னால முடியலப்பா. தினேஷ், நான் அவனை நினைச்சு கவலைப்படுறதா இல்ல இவளை நினைச்சு வேதனைப்படுறதான்னு புரியலப்பா. தினேஷ், நீ இவளை பாத்துக்கோ. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது தகவல் வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரேன். துர்கா, நிச்சயமா நம்ம பையன் வந்துருவான். அது வரைக்கும் நீ இருக்கணும். அதுக்காவது சாப்பிடு. தினேஷ், ஏதாவது சாப்பிட வைப்பா. சரிப்பா, நான் வந்துடுறேன். வாங்க உட்காருங்கம்மா. என்னம்மா இது? அப்பாவை பாத்தீங்களா? எவ்வளவு மனசு உடைஞ்சு பேசிட்டு போறாரு. கொஞ்சம் தைரியமா இருக்குமா. முடியலப்பா. யோசிச்சு பாரு, எனக்கு அவன் ஒரே புள்ள. அவன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லப்பா. இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. என்னாச்சுமா? ஏமா இப்படி மூச்சு வாங்குது? எங்க? கவாட்ல. ஏமா இப்படி தேவையில்லாம உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? அப்பா பாவமா, அவரோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி இருந்தா அப்புறம் எப்படி?
என்னால முடியலப்பா. இனிமே எங்களுக்கு எல்லாமே அவன் தானப்பா. இப்படி திடுதிப்புன்னு காணாம போயிட்டா வாழ்க்கையே சூன்யமா தெரியுதுப்பா. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் நிச்சயமா வந்துருவாமா. ஒரே புள்ளப்பா. அவன் கேட்டு நாங்க இதுவரைக்கும் எதையும் மறுத்தது கிடையாது. அந்த சக்தி மேல ஆசைப்பட்டா நாங்க அதுக்கும் தயாரா தான் இருந்தோம். ஆனா அந்த பொண்ணுதான் என்னத்த சொல்ற, எனக்கு தெரியும். அவளை மறக்கணும்னு தான் பெங்களூர் போறேன்னு சொன்னா. அவளை மறக்க முடியலன்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தாப்பா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்து பேசினா ஏதாவது தகவல் தெரியும்னு தோணுதுப்பா. இவர் என்னடானா ஏதேதோ காரணம் சொல்றாரு. இதெல்லாம் யோசிச்சா முடியுமாப்பா? எனக்கு என் பிள்ளைய பத்தின விவரம் தெரியணும்ப்பா. தினேஷ், நீ வாப்பா, நாம 2 பேரும் போய் அந்த பொண்ணு கிட்ட கேட்கலாம். அப்பாவுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுவாருமா? வேணாமா? போப்பா, அவர் எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. எனக்கு நிம்மதியே இல்ல. அவனை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி வரும். வா, நம்ம போயிட்டு வரலாம். அது என்னப்பா யோசிக்கிற? நீ வரலன்னா நான் தனியா போறேன்.